ஹஜ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறை துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி முஹம்மதின் லமா கஃபர்த லீ. யா அல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து நான் உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன், எனக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக. அல்லாஹ் தஆலா கேட்டான், யா ஆதம் கைஃப அரஃப்த முஹம்மத லம் அஹ்லுகுஹு. நான் இதுவரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை அழிக்கவே இல்லையே, உங்களுக்கு எவ்வாறு அவரை தெரியும்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ என்னை படைத்த பொழுது நான் கண் திறந்து பார்க்கும் பொழுது அர்ஷுடைய தூணுகளில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எழுதப்பட்டதாக பார்த்தேன். என்னுடைய திருப்பெயருக்கு அருகாமையில் நீ மிக விருப்பப்பட்ட ஒரு நபருடைய திருநாமத்தை அல்லாமல் சேர்க்க மாட்டாய் என்று நான் நம்பினேன். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆதம் அவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்ததின் காரணமாக நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். லௌலா முஹம்மதுன் மா ஹலக்துக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை படித்திருக்கவே மாட்டேன்.